அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் இப்போ இந்த வகுப்பில் நாங்கள் 2005ஆம் ஆண்டு வந்த 8வது கேள்வியின் ஏ பாட்டின் முதலாவது பகுதியை நாங்கள் பார்க்க போகிறது. 2005ஆம் ஆண்டின் 8வது கேள்வியின் ஏ பாடில் முதலாவது இதில் சொல்லப்படுற விடயத்தை நான் விளங்கப்படுத்துகிறேன். எம் ஒரு 3D தாண்டல் மூலகம். இப்போ 3D தாண்டல் மூலகம் என்றால் இது ஸ்கந்தியம் இருந்து செப்பு வரையும் உள்ள மூலகங்களை இருக்கணும். ஏனென்றால் நாகம் தாண்டல் மூலகம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். சரி, 3D கோய் மூலகங்களில் நாகத்தை தவிர்ந்த ஏனைய மூலகங்கள் தாண்டல் மூலகங்கள். எனவே மூலமம் எம்மானது ஒரு உறுதியான வெள்ளை நிறமுள்ள ஈரோட்சைடு MO2வை உருவாக்கும். அப்படி என்றால் இப்போ MO2வை உருவாக்குமா? MO2 இதில் ஒட்சிஜன் நிலை பெருமானம் இதில் +4 வரைக்கும் ஈரோட்சைடு உருவாக்கப்படணுமாக இருந்தால் MO2. அப்போ இது சாத்தியமாக இருக்கிற டைட்டேனியத்துக்கு +3 மட்டும்தானே, இந்த ஸ்கந்தியத்துக்கு +3 மட்டும்தானே. அப்போ டைட்டேனியத்தில் ஒட்சைடாக இருக்கலாம், இது TiO2 இருக்கலாம். அப்படி இல்லாட்டி அல்லது வெனேடியத்துக்கும் +4 சான்ஸ் இருக்குது, VO2 இருக்கலாம். அப்படி இல்லாட்டி குரோமியத்துக்கும் இப்படி ஒரு ஒட்சைடு இருக்கலாம், CrO2. அப்படி இல்லாட்டி இந்த மெங்கனீர் ஆக்சைடாகவும் இருக்கலாம், MnO2ஆகவும் இருக்கலாம். அப்போ ஸ்கந்தியத்துக்கு பிறகு நாங்கள் இந்த டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம், மெங்கனஸ். அப்புறம் இரும்புக்கு மேலே வர மூலகங்களுக்கு ஈரோட்சைடு பெருசாக சாத்தியம் இல்லை. சரியோ? அப்போ இது பிறகு இரும்பு, கோபால்ட், நிக்கல், செப்பு போன்ற மூலகங்களுக்கெல்லாம் நாகம் வராது. அப்போ ஈரோட்சைடு சாத்தியம்ண்டா நீங்கள் பார்க்கண்டா கொபால்ட்டுக்கு தான் வேண்ட ஈரோட்சைடு சாத்தியப்படலாம். ஆனாலும் அது பெரிய அளவு உறுதி இல்லை. அதனால் இந்த 4 பேர் இருக்கலாம். இதில் உங்களுக்கு தெரியும், இந்த MnO2 நல்ல ஃபேமஸான ஒட்சைடு தானே. இது கபில நிறமானது என்ன. அப்போ இந்த ஒட்சைடை இருக்கலாது. சரியா? அதே நேரம் இந்த ஒட்சைடுகளும் நிறமானது தான். இதில் உங்களுக்கு நிறம் நேரடியாக தெரியாட்டியும் இதில் இந்த வெனேடியத்தில் இந்த V4+ல் குறைவாக நிரம்பிய D4 இருக்கிறது. அது மாதிரி தான் இதில் இந்த Cr4+லையும் குறைவாக நிரம்பிய D4 இருக்கிறது. அதனால் இப்போ இது நிறம், இது ரெண்டும் நிறமானது. சரியா? நிறமானது. இதில் வெனேடியத்தில் இந்த வெனேடியம் இந்த VO2 இந்த ஒட்சைடு கொஞ்சம் கருப்பு கலந்த நீல நிறம். அது மாதிரி இந்த CrO2 கருப்பு. சரியோ? கருப்பாக இருக்கும். அதனால் இப்போ இது நிறமானது என்று தெரிஞ்சால் போதும். அது காரணம் இந்த B4+லையும் Cr4+லையும் குறைவாக நிரம்பிய D4 இருக்கல். ஆனால் நீங்கள் Ti4+ என்ற அந்த அயனில் D4 படியில் திறன் இல்லை. அதனால் இப்போ அது Ti4+ கரச நிலையில் நிறமற்றதானே. அப்போ திண்ம நிலையில் உருவாக்குற அந்த சேர் வெள்ளையாக இருக்கும். அப்போ இதுதான் வெள்ளை நிறமான ஒட்சைடாக இந்த ஒட்சைடு இருக்கிறது. அப்போ இதுதான். அப்போ இதுவும் உங்களுக்கு சாத்தியமில்லை, இதுவும் சாத்தியமில்லைன்றதால TiO2 தான் இந்த ஒட்சைடு எரிக்கணும்ன்றது நாங்கள் தீர்மானிக்கலாம். சரியோ? அப்போ கேள்வி முதலாவது கேள்வி அளபடி அளிப்பது எம்ஐ இனம் காண்க என்றால் TI என்று எழுதலாம், அல்லது M = TI என்றும் நீங்கள் எழுதலாம். பிற்பாடு 2வது பகுதியாக நாங்கள் சொல்லலாம். இதில் எம்மின் முழுமையான இலத்திறன் நிலையமைப்பை எழுதுறது. அதாவது உலோகத்தின் இலத்திறன் நிலையமைப்பு தானே. அப்போ 1s2, இதில் 2s2, 2p6, 3s2, 3p6. சரியோ? 3D வழக்கமான முறையில் எழுதுறேனே, 3D2, 4s2 இல்லை. ஏன் டைட்டேனியத்தில் இலத்திறன் நிலையமைப்பு 22 தானே, இந்த அணுவணி 22 தானே. அப்போ 4s2, 3D2 தானே, இவ்வாறு இருக்கும். சரியோ? அடுத்தது 3வது பகுதியாக நாங்கள் போனோம்னா MO2 ஆகிய ஒவ்வொன்றினதும் ஒரு கைத்தொழில் பிரயோகத்தை தரட்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியோ? கைத்தொழில் பிரயோகம். அப்போ இதில் நீங்கள் M அல்லது TI அதுக்குரிய அந்த பயன்பாடு கேட்டால் நான் முன்னே ஒரு கேள்வி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த 3D கோவையை சேர்ந்த மூலகங்களின் பயன்பாடு கேட்டால் கலப்புலோகங்களை தயாரிக்க பயன்படும் என்று நீங்கள் எழுதலாம். நேரடியாக எல்லா மூலத்துக்கும் எழுதலாம். சரியோ? அப்போ கலப்புலோக தயாரிப்பு, கலப்புலோகங்களை தயாரிக்க பயன்படும்.
இது ஒரு லேசான பயன்பாடு கலப்புலோகங்களை தயாரிக்கிறேன்னு சொல்லுது. அநேகமாக இந்த டைட்டானியத்தை கொண்டு உருவாக்கப்படுற அந்த கலப்புலோகம் இந்த விமான இயந்திர பாகங்கள் செய்வதில் பயன்படுத்தப்படும். ஏன்னா இது கொஞ்சம் உறுதியாகவும் இருக்கிற அதே நேரம் கொஞ்சம் வலிமையானதாகவும் இருக்கும். சரியோ, அதுக்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி டைட்டானியம் ஆக்சைடு, வலிமையாக டைட்டானியம் ஆக்சைடு வந்து இண்டஸ்ட்ரியலில் அந்த ரூத்தாயிலோட கனிப்பொருள் இருந்து டைட்டானியம் ஆக்சைடு பிரித்தெடுப்பு இண்டஸ்ட்ரியல் இருக்கிறது. எனவே அதில் அந்த டைட்டானியம் ஆக்சைடை பயன்பாடு அங்கே நம்மளாகவே உங்களுக்கு சொல்லித்தரப்படும். சரியோ, சொல்லித்தரப்படும் அல்லது சொல்லித்தரப்பட்டிருக்கும். சரியோ, எனவே இது இந்த டைட்டானியம் ஆக்சைடு அநேகமாக இந்த வெண்ணிறத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சாயச்சீர மாதிரி இதை பயன்படுத்தலாம். அநேகமாக இந்த தீந்தைகள் தயாரிப்பில் கூட பயன்படுத்துகிறாங்க. சரியோ, அதே நேரம் இந்த சூரிய ஒளியில் இருக்கிற அந்த யூவி ஒளியை தடுப்பதிலையும் இது உதவும். எனவே அந்த முகத்துக்கு பூசுகிற அந்த க்ரீம் தயாரிப்பிலெல்லாம் அந்த வெயிலுக்காக முகத்தில் பிரயோகிக்கிற அந்த க்ரீம் தயாரிக்கிறத தோல் எரிவு வராமல் இருக்கிறதுக்கான க்ரீம் தயாரிப்பிலெல்லாம் டைட்டானியம் ஆக்சைடு பிரயோகிப்பாங்க. சரியோ, எனவே அப்போ அதை அந்த வெண்ணிறத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக பயன்படுத்துவோம். சரியா, அப்போ அதுக்குற பயன்பாடை நீங்கள் எழுதி கொள்ளுங்க. வெண்ணிறம் கொடுக்கும் வர்ண பூச்சிகளின் தயாரிப்பில், சரி, அல்லது வர்ணம் பூச்சிகளின் தயாரிப்பில் வெண்ணிறத்தை ஏற்படுத்த எழுதுங்களேன். வர்ண பூச்சிகளின் தயாரிப்பில் வெண்ணிறத்தை ஏற்படுத்த. சரியா, இவ்வளோதான் இந்த கேள்வி, சின்ன கேள்வி. ரைட், ஓகே, அப்போ இந்த கேள்வியை முடிச்சு கொள்ளலாம்.